கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் மூலமா வந்து இறைவன் வந்து நம்ம கூட எப்படி இருக்காரு, அவர் நம்ம லைஃப்ல என்னலாம் பண்ணுவாரு அப்படின்றத ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸு. ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. ஆனா இவ்ளோ அளவுக்கு இறைவன் வந்து சிம்பிளா இல்ல நம்ம லைஃப்ல. அவர் தான் வாஸ்ட். அவர வந்து நம்ம கரெக்ட்டா வந்து நம்ம மனசுக்குள்ள, நம்ம புத்திக்குள்ள வந்து அவர் இருக்கிறத வந்து உணர்ந்து, அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த மெய் அறிவோட வந்து நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சோம்னா, ம். லைஃப வந்து அவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னா, இதுவரைக்குமே நம்ம பார்க்காத அதிசயங்களையும், பார்க்காத மாயாஜாலங்களையும் நம்மளால மட்டும் தான் அத புரிஞ்சுக்க முடியும். வெளியில வந்து நம்ம என்னதான் பயங்கரமா எக்ஸைட் ஆயி சொன்னாலும், அவங்களால அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்மளுக்கு மட்டும் தான் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய மாற்றத்த வந்து அவர் உருவாக்கியிருக்காரு, உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு பயங்கரமான யாராலயுமே மாத்த முடியாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து குடுக்கக்கூடிய இறைவன் அவர்தான். அவரு நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவாரு அப்படின்றத இதுல வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி எல்லாம் முன்னாடியே நம்ம எல்லாமே நெறைய தடவ டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணது தான். பட் இது வந்து ஒரு ஃபைனல் செலப்ரேஷன் மாதிரி வந்து இந்த சாங்க வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளிஸ் ஃபீலோட அப்படி ஒரு மாரி ஒரு நல்ல மகிழ்வான ஒரு அ மனநிலையோட, ஒரு கிராட்டிட்யூடோட, ஒரு நன்றி உணர்ச்சியோட இந்த பாட்ட வந்து நீங்க வந்து கேளுங்க. துன்னி நின்றான் தன்னை உன்னி முன்னாயிருக்கும் முன்னி அவர்தம் குறையை முடித்திடும் மன்னிய கேள்வி மறையவன் மாதவன் சென்னியுள் நின்றதோர் தேற்றத்தின் ஆமே. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல துன்னி நின்றான் தன்னை உன்னி முன்னா இருக்கும். சூப்பரான லைன் இது. இது என்னன்னா, துன்னி நின்றான் அப்படின்னா, பயங்கர க்ளோஸா நம்ம கூட இருக்கிறாராம் இறைவன். அந்த துன்னி அப்படின்னா, ரொம்ப இன்டிமேட்டா நம்ம கூட வந்து கனெக்டடா இருக்கிறவரு. இன்டிமேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேல வந்து க்ளோஸா நம்ம கூட யாருமே இருக்கவே முடியாது. ஃபிசிக்கல்ன்றது அர்த்தம் இல்ல. மன ரீதியா வந்து நம்ம கூட வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரே பெர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவனால மட்டும் தான் முடியும். ஏன் மத்த எல்லாராலயும் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க சோல் பர்ப்பஸ தேடி, அவங்களுக்கு அந்த சோல வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க போணும். அதுக்காக தான் வாழ வந்திருக்காங்களே தவிர, நம்ம கூட வந்து இன்டிமேட்டா வந்து கனெக்ட் ஆறது தான் அவங்க சோல் பர்ப்பஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு பார்ட்னரோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ, பிள்ளையோ, இல்ல அம்மாவோ, அப்பாவோ, அக்கா, தங்கச்சியோ யார் வேணாலும் இன்டிமேட்டா இருக்கலாம். ஆனாலும், இறைவன் அளவுக்கு யாராலயும் க்ளோஸா வர முடியாது. காரணம் என்னன்னா, அவங்கவங்களுக்குன்னு தனித்தனியான வாழ்க்கை முறை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி லட்சியத்தோட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, எல்லாராலயுமே நம்ம கூட வந்து ஒரு லிமிட்டட் லெவல்ல தான் கனெக்ட் ஆக முடியும். ஆனா, இறைவன் மட்டும் தான் அன்லிமிட்டடா நம்ம கூட பயங்கர கனெக்டடா இருக்காரு. ஆனா, இது என்ன சேட் திங்க்னா, நம்ம இத ரியலைஸ் பண்றதே கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து யாருமே நமக்கு அன்பு காட்டுறதுக்கு இல்ல. யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யார் மேலயாவது ரொம்ப அன்பா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, அவங்க வந்து அத வந்து புரிஞ்சுக்கல. என்ன உதாசீனப்படுத்துறாங்க, என்ன இன்சல்ட் பண்றாங்க, என்ன விட்டு விலகி போணும்னு நெனைக்கிறாங்க. நான் எப்பவுமே தனியா இருக்கேன், லோன்லியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய முட்டாள்தனமான பேச்சு. ரொம்ப அறியாமையில பேசுறது. ஏன்னா, நம்ம கூட வந்து அந்த பெரிய மாபெரும் சக்தி வந்து பயங்கர க்ளோஸா கனெக்டடா இருக்கும்போது, அத புரிஞ்சுக்காம நம்ம வந்து மத்த விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதுன்றது தான் பெரிய, பெரிய இக்னரன்ஸ். இந்த இக்னரன்ஸ்லாம் எப்ப ரிமூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதையில நீங்க வந்து டிராவல் பண்ண, இறைவன் உங்க கூட அப்படியே ஒரு ரத்தத்தோட ரத்தமா கலந்திருக்கிறது உங்களுக்கு புரிய வந்து, அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே வந்து அந்த தனிமை வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து லோன்லியா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இனிமே வரவே வராது. சொல்லப்போனா நீங்க வந்து தனிமைய தேடி ஓட ஆரம்பிச்சுருவீங்க. "அப்பா என்னையும் கடவுளையும் அமைதியா தனியா விடுங்கப்பா. நான் வந்து அவரோட கனெக்ட் ஆகணும்னு நெனைக்கிறேன். வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற" மாதிரியான மென்டாலிட்டிக்கு நீங்க வந்து போயிருவீங்க. அப்ப அந்த அந்த மீன் பண்ணி தான் இங்க திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "துன்னி நின்றான்." பயங்கரமா க்ளோஸா வந்து நம்ம கூட நிக்கிறாரு. தன்னை உன்னி முன்னா இருக்கும் அப்டின்னா, அந்த மாரி நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு நீ முக்கியத்துவம் குடுத்து, அவங்களையே நீ வந்து மனசுல நெனச்சு மெடிடேட் பண்ணுனீனா, தன்னை உன்னி அப்டின்னா, அந்த இறைவனை நெனச்சு அப்படின்றது அந்த உன்னின்ற வார்த்தை ஏன் குடுத்துருக்காருன்னா, ரொம்ப டீப்பா நென அப்படின்னு சொல்றாரு. டீப்பானா எப்பவுமே உன் மைண்டுக்குள்ள அந்த இறைவன் பத்தின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். இறைவன் நமக்கு உள்ள வந்து துணையா எப்பவுமே இருக்காருன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர நீ தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா அவர மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த மெடிடேஷன்றது ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ன்னு இல்ல. சைலன்ட்டா உனக்குள்ள ஒரு ஒரு பார்ட் ஆஃப் யூ வந்து அத வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமாம். அப்படி பண்ணும்போது முன்னா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அந்த இறை சக்தி என்ன பண்ணும்னா, உங்களுக்கு முன்னாடி போய் நிக்குமாம்.
அது என்ன முன்னாடி போய் நிற்கும் அப்படின்றத நான் வந்து அடுத்த லைனில் சொல்கிறேன். முன்னி அவர்தம் குறையை முடித்திடும். அதாவது நம்மளுக்கு முன்னாடி போய் நின்று, முன்னி அப்படின்னா நாம் அட்வான்ஸ்டா ரொம்ப ரொம்ப முன்னாடியே நம்மளுடைய குறைகளை முடித்திருவாராம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இது எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்மளோட மென்டரோ இல்லைனா நம்மளோட கைடோ இல்லைனா நம்மளோட பேரண்ட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த போகிற ஒரு முக்கியமான வேலைக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும், ஐ மீன் நம்மளுக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க நிறைய இடத்துல. ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்னால், ஒரு பிஸ்னஸில் அந்த அவர் அப்பா தான் வந்து பிஸ்னஸோட ஹெட்டாக இருக்கார். அவரோட பிள்ளையை வந்து ஒரு விஷயத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி கெஸ் பண்ணுவார், இவரால் என்ன முடியாதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாதகமான சூழ்நிலையை வந்து கொடுப்பாரு. அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்மளோட அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் செக் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார் இறைவன் அப்படின்னா, நம்மளுக்கு நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளான்னைக்கு என்ன வரப்போகுது, இல்லை அடுத்த மாதம் என்ன வரப்போகுது, இல்லை அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்ம சொல்லணும்னு அவர்கிட்ட அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம கூட வந்து அவர் ஒன்னோட கலந்து போய் இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம், நம்மளுக்கு என்ன பிடிக்காது, நம்மளுக்கு என்ன வந்து பயம் கொடுக்குது, நம்மளுக்கு எது வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியாதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம அதை வாய்மொழியாக வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னமும் வந்து நம்ம அறியாமையில என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடவுளுக்கு நம்ம கஷ்டம் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட தேவைகளை வந்து சொல்லுவோம். எது வேணும், எது வேணாம், எது பிடிக்குது, எது பிடிக்கலன்றதெல்லாம் அவருக்கு கிளியரா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய அறியாமை. ஏன்னா அவர் நம்மளுக்குள்ள இருக்காரு. என்ன பெரிய மேஜிக்கலான ஒரு விஷயம், ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்னா, நம்மளுக்கே நம்மளை பத்தி பெருசா தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்சுவலா நடக்கும்போது தான், ஐயோ நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேனே, ஆனா எனக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு நினைப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசைப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைவேறும் போது நம்மளுக்கு ஆக்சுவலா அது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய நிறைய மற்ற விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இறைவன் எப்படி இருப்பாருன்னா, நம்ம வந்து நம்மளை பத்தி நம்ம யாரு நிஜமாவே நம்மளுக்கு எது நிஜமா பிடிக்கும், எதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எந்த லிமிட் வரைக்கும் நம்மளால வந்து சில விஷயங்களை டாலரேட் பண்ணிக்க முடியும், எதுக்கு மேல நம்மளால டாலரேட் பண்ண முடியாது, எது வந்து நம்மளுக்கு உண்மையான சந்தோஷம் தருன்றதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணதை விட அவர் தான் நம்மளை பத்தி 100% ரியலைஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அதை வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கான வேலையை அவர் பார்த்துருவாரு. அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நம்மளுக்கு ஃபேவரபிளா நடக்கும். அதை நம்ம ரியலைஸ் கூட பண்ண மாட்டோம். அது அது அவரை ஏன்னா அவர் வந்து அதை வெளியில சொல்லவும் மாட்டாரு, பாரு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கவும் மாட்டாரு. அது பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தா வந்து ஆஸ் இப் நத்திங் ஹஸ் ஹேப்பன் மாதிரி நம்மளுக்கு வந்து அது வந்து அப்படி நம்மளோட பாதை வந்து ரெட் கார்பெட்ல போற மாதிரி நம்மளுக்கு பண்ணி வச்சிருவாரு. அதை உட்காந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொறுமையா நிதானமா திங்க் பண்ணி பார்க்கும்போது தான், வாவ் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததே, ஆக்சுவலா இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வரவே இல்லையே, அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்தது கூட மறந்து போயிடுச்சே, நம்மள அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே ஒரு மாதிரி சில்க் மாதிரிலாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற போதுதான் நம்மளுக்கு வந்து தோணும் இறைவனோட ரோல் எந்த அளவுக்கு அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இதை விட பெரிய கம்பேனியன் நம்மளுக்கு வேற யாராவது வேணுமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எதையும் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் நம்மளோட எல்லா விதமான கம்ஃபர்ட்டையும் அவரே பார்த்துப்பாரு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அவரே சரி பண்ணிடுவாரு. நம்மளோட வேலை அன்னைக்கு அந்த 24 மணி நேரத்துல அவரை நினைச்சு நம்ம தேங்க் பண்ணிட்டு, என்னெல்லாம் அவர் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு சரண்டர் மோடில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை வாழ்றது மட்டும்தான் வேலை. சரண்டர் மோடுக்கு போகும்போது இறைவன் கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சு, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், இன்னைக்கு கஷ்டனாலும் சரி இல்லை நல்லதுனாலும் சரி எல்லாமே உங்கள் பிளான் படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மேலே ரொம்ப டீப்பாக வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனையோ இல்லை டிசப்பாயின்மெண்ட்டையோ வைக்காம நம்ம ஒரு ஹாப்பி மூடில் போகும்போது அவர் சும்மா நம்மளுக்கு முன்னாடி போய் எல்லா ஹேர்டில்ஸையும் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் அடைச்சு தீர்த்து நம்மளை வந்து ஒரு குயின் மாதிரி கிங் மாதிரி வந்து நம்மளை வந்து வாழ வைப்பாரு.
நம்மளால அத வந்து கண்டே பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டீப்பா, சட்டிலா இருக்கக்கூடிய, நம்மளுக்கே தெரியாம ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கூட அவர் வந்து தீர்த்துருவாரு. இத விட ஒரு பெரிய ஒரு அ பெர்சன் வந்து நம்ம லைஃப்ல வேணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்களே வந்து கடந்து வந்திருக்க வாழ்க்கையில இப்ப இந்த பாத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்டின்னா, கொஞ்சம் திரும்பி நிதானமா யோசிச்சு பாருங்க. இறைவன் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் நம்மளே ரியலைஸ் பண்ணாத விஷயங்களெல்லாம் எதெல்லாம் மாத்தியிருக்காருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே பளிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா தெரிய வரும். அப்ப அப்படியே நீங்க உருகி போயிடுவீங்க. இதுல அந்த குறைகள்ன்றது அது மட்டும் கிடையாது. ஈவன் நம்மளோட கர்மா இருக்கு இல்லையா? கர்மா பர்டன்ஸ் அதையும் வந்து அவர் வந்து இது பண்ணிருவாரு. ஏன்னா, நம்மளோட பாஸ்ட் கர்மா வந்து ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் ஒவ்வொரு கர்மாவும் வந்து அதோட வேலைய ஆரம்பிக்கும். ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து இப்ப அடுத்த வாரம் வந்து முன்னாடி பண்ண கர்ம வினையோட பலன் வந்து அடுத்த வாரம் வரப்போது இவளுக்கு. அப்ப அதிலிருந்து அவள நம்ம சேவ் பண்ணணும். அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, அத பேலன்ஸ் பண்றதுக்கு யாரையாவது ஹெல்ப் கேட்டு அனுப்பி விடுவாரு. அப்பதான் யாராவது வந்து டொனேஷன் கேட்பாங்க. யாராவது படிப்பு உதவிக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இல்ல நம்ம ஃபேமிலிலயே யாராவது கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட டைமையும் நம்ம ஒரு லிசனரா இருந்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். அவங்களோட மனச வந்து சரிப்படுத்தினா போதும். இல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருப்பாங்க. அந்த மாரி ஏதோ ஒண்ணு அன்கண்டிஷனலா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யற மாதிரியான சூழ்நிலைய இறைவனே உருவாக்குவாரு. ஏன்னா, அத நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, அடுத்த வாரத்துக்கான அந்த கார்மிக் இத வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிருவோம். அப்பயும் நம்ம புரியாம, நம்ம அந்த ஹெல்ப்ப வந்து இக்னோர் பண்ணிர்றோம். எனக்கு என்கிட்ட இல்லங்க அப்டின்னு சொல்லிர்றோம். இல்ல எதுனாலயும் நம்ம வந்து யாராவது வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டு வரவங்கள நம்ம பண்ணலனாலும், அத எப்படியாவது புஷ் பண்ணி வந்து இறைவன் வந்து பண்ண வைப்பாரு. அப்படி இல்லன்னா, அந்த கர்ம வினை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தாக்காம நம்மள பார்த்துப்பாரு. அது நடக்கும். ஆனா, மனசளவுல நம்ம அதுல பாதிக்காதபடி பார்த்துப்பாரு. ஒண்ணு நம்ம வந்து அந்த ஹெல்ப்ப வந்து இறைவன் குடுக்குற சைன புரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம்னா, அந்த வினையே வந்து அதுக்கான பலனே வந்து அந்த கெட்ட கர்மாவோட இது வந்து நம்மளுக்கு வராது. அப்படி இல்லன்னா, நம்ம அத வந்து ஒரு அறியாமையில நம்ம விட்டுட்டோம்னாலும், அது நடக்குது. அதனால நம்மளுக்கு ஏதோ ஒரு டேமேஜ், லாஸ் ஏதோ ஒண்ணு நடந்தா கூட, அது நம்மள மனசளவுல பாதிக்கவே பாதிக்காது. எப்படி இருக்கு பாருங்களேன்! கேட்கும்போதே சூப்பரா இருக்குல்ல. இதுதான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கிறத தான் நான் வந்து சொல்றேன். இந்த பாட்டுக்கு வந்து மேட்சா இருக்கு. தென் வந்து மன்னிய கேள்வி மறையவன் மாதவன் 3வது லைன். இதுவும் ரொம்ப சூப்பரான லைன். என்னன்னா, மன்னிய கேள்வி அப்டின்னா, எப்பவுமே வந்து அவர் வந்து நம்மளோட லிசனரா இருப்பாராம். லிசனர்னா நமக்குள்ள என்ன மனநிலை ஓடிட்டுருக்கு, நம்ம அத வாய்மொழியா சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது. நம்மளோட தாட்ஸுக்குள்ள அவர் இருக்காருன்ற போது, நம்மளுக்குள்ள என்ன வலி இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன ஏக்கம் இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன வந்து காயங்கள் இருக்கு, நம்ம எத நெனச்சு பயப்படுறோம், எல்லாத்தையும் அவரு வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. எட்டர்னல் லிசனர்ன்னு சொல்றாங்க. எட்டர்னல் லிசனர்னா நம்மளோட சோல் வந்து பல பிறப்பு எடுக்கும். எல்லா பிறப்புலயும் அவரு வந்து நம்ம கூடவே தான் இருப்பாரு. ஃபைனலா நம்ம வந்து அவரோட மெர்ஜ் ஆகுற வரைக்கும், அவரு வந்து நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்மளுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் அவர் காதுல விழுந்துகிட்டே தான் இருக்குமாம். எட்டர்னல் லிசனர் இதுதான் எவர் லாஸ்டிங் லிசனர்ன்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளால போய் உட்கார்ந்து நம்ம பிரச்சனைய ஒருத்தர்கிட்ட வேணா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேச முடியும். அவங்க கிட்ட திரும்பி, 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 திரும்பி அதையே பேசும்போது அவங்க எவ்வளோ இரிட்டேட் ஆவாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு விஷயத்த திரும்பி, திரும்பி எத்தன தடவ நம்ம சொல்ல முடியும்? அது தப்பு. அது வந்து அடுத்தவங்கள பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும். நம்மளாலயே வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த மாரி நம்மகிட்ட வந்து ஒரு தடவ ஒரு பிரச்சனைய சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டோம், அட்வைஸ் பண்ணிட்டோம். இல்ல ஒரு ஆறுதலா இருந்துட்டோம்னா, மேக்ஸிமம் 1லேருந்து ஒரு 2, 3 தடவ வேணா நம்ம அத பண்ணுவோம். பட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அவங்க அதையே கொண்டு வரும்போது, பீயிங் எ ஹியூமன் பீயிங் நம்மளுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் வரதான் செய்யும். பட் காட் யோசிச்சு பாருங்க. அந்த மாரி இரிட்டேட்டே ஆகாம, நீங்க 1000 தடவ அதே விஷயத்தையே திரும்பி, 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 திரும்பி நீங்க கொண்டு வருவீங்க. ஒரே விஷயத்துக்கே திரும்பி, திரும்பி வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. அதையே நெனச்சு, நெனச்சு குழம்பிக்குவீங்க. அதையே நெனச்சுன்ட்டு ஒரு நாள்லயே 100 தடவ நெனப்பீங்க. அப்படியே 1 வருஷம் வரைக்குமே நீங்க போவீங்க. எல்லாத்தையும் பொறுமையா அவரு லிசன் பண்றாரு. அதுதான் மன்னிய கேள்வி அப்படின்னு அர்த்தம். தென் மறையவன் மாதவன். மறையவன் அப்படின்னா, வேதங்களுடைய வேதங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விஸ்டம் அவர்தான். ஓகேங்களா? இந்த வேதங்கள் எல்லாமே சொல்றது அவர பத்தி தான். அப்படின்றது தான் மறையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து அந்த நேம் வச்சு சொல்றாங்க. மாதவன் அப்படின்னா
நம்ம வந்து விஷ்ணு பகவானை நம்ம சொல்லுவோம். மாதவன்ற பேரு கிருஷ்ணர் இருக்கார்ல, அவரை சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல மாதவன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, மா சிவன் வந்து என்னவா இருக்கு, சிவனை வந்து நம்ம எப்படி ஃபார்மா வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஈகோ, நம்மளோட கெட்ட குணங்கள், நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை, இல்யூஷனு எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய இறைவன், அழிக்கக்கூடிய காட் ஃபார்மா நம்ம வந்து அவரை வந்து வணங்குறோம். வேறஸ் விஷ்ணு பகவானை நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா, நம்மளை வந்து அப்படியே செரிஷ் பண்ணி, நம்மளை ஒரு பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டியா மாத்தி, நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து எப்பவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காட் ஃபார்மா விஷ்ணு பகவானை நம்ம வந்து வணங்குவோம். அப்படிதான் கிருஷ்ண பகவான் என்ன பண்றாருன்னா, மகாபாரதத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நல்லவங்க கூட, அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க கூடயே துணையா இருக்காரு. அவங்கள விட்டுட்டு போவே மாட்டாரு. எப்பவுமே அவங்க கூடவே துணையா இருந்து அந்த மகாபாரத போர்ல அந்த தர்மத்தை நிலைநாட்டுற வரைக்கும் அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து அவர் வந்து பண்ணுவாரு. அதுதான் வந்து மாதவனோட வேலை. என்ன பண்ணுவாரு, கூடவே இருந்து அவங்கள வந்து ஒரு ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியா மாத்தி, அவங்களோட அறியாமையை அழிச்சு, அந்த அவங்க வளரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பார்த்துப்பாரு. அப்படியே கண்ணீரை துடைக்கிற மாதிரி அவர் பார்த்துப்பாரு. வேற சிவன் அப்படி இருக்க மாட்டார். சிவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் காட் மாதிரி இருப்பாரு. அவங்களே வந்து ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னா எப்படி இருக்கும், அவங்களே இதை புரிஞ்சு அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கிருஷ்ண பகவான் வந்து எப்படின்னா, இப்போ ரொம்ப கருணையுள்ள அம்மா மாதிரி அப்படியே நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு அப்படியே பயங்கரமா அன்பை வந்து பொழிஞ்சு பொழிஞ்சு நம்மளை வந்து நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு நான் போவே இல்லை, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லி ஈவன் நம்ம எவ்வளோ முட்டாள்தனமா இது பண்ணாலும் அவர் வந்து அதை சரி பண்ணி அவர் கூட இருப்பாராம். அதனால தான் இந்த இடத்துல வந்து அவர் மாதவன் சொல்றாங்க, அந்த இறை சக்தியை. ஓகே, ஸோ மன்னிய கேள்வி மறையவன் மாதவன் அப்படின்னா, நம்ம பேசுற எல்லா புலம்பல்களையும், நம்ம பண்ற எல்லா முட்டாள்தனத்தையும் பொறுமையா கேட்டு நம்ம கூடவே வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் அறிவு, அந்த விஸ்டம்னு சொல்லியிருக்காங்க மறையவன். ஓகே, இது 3வது லைன். 4வது லைன் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சென்னியில் நின்றதோர் தேற்றத்தின் ஆமே. ஸோ சென்னி அப்படின்னா அந்த தலை, அந்த ஹெட் வந்து கிரவுன் சக்கரா இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து இறைவனோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இறைவன் வந்து அங்கே தான் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனா அந்த இறைக்கான அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த சிந்தனை, இறை சிந்தனை வந்து அந்த இடத்துல தான், அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலையில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அதை வந்து இங்கே சொல்லியிருக்காரு. சென்னியில் நின்றதோர் தேற்றத்தின் ஆமே. அவர் என்னவா இருக்காரு நம்ம கிட்ட, லாஸ்ட்ல என்ன சொல்லி முடிக்கிறாரு, அவர் பிசிக்கல் ஃபார்ம்ல எல்லாம் இல்லை, நம்மளோட தலையில அந்த எனர்ஜி சென்டர்ல மைண்டு கூட வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈகோ பேஸ்டா இருக்கும். மைண்டையும் தாண்டி அந்த மேல வந்து நம்ம கிட்ட வந்து நின்று நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பயங்கரமான ஞானத்தை கொடுக்குறாரு, அந்த உண்மையான அந்த அறிவை கொடுக்குறாரு. எப்படி வந்து வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்றது, எது சரி எது தப்பு, என்ன மாதிரி வந்து ஒரு இறைவன் இருக்கிறாரு நம்ம கூட அப்படின்ற அந்த ஒரு துணிச்சலோட, இறைவன் காட்டுற வழியில இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து அந்த புத்தியை வந்து அவர் வந்து அங்கே மேலே நின்று நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காராம். இதுதான் அந்த 4வது லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இறைவன் எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்ம கூடவே மற்ற எல்லாரோடவும் நம்ம கூட வந்து ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து அவரை வந்து எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டாக போய் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் அவர் தீர்ப்பார். நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையுமே அவர் வந்து, நம்மளுக்கே தெரியாது அந்த ப்ராப்ளம் வரும்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி அவரே எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார். அவரை வந்து நம்ம எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். தென் வந்து நம்மளோட அந்த ஹெட்டில் நம்மளோட சிந்தனையாக அவர் வந்து கலந்து நம்மளுக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து கொடுப்பார். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறைய தடவை இந்த பாட்டை வந்து ஒரு கிராட்டிடியூடோடு வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், நீங்களே ஸ்பெல் பண்ணுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதை திரும்பி திரும்பி அந்த பாட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக் இன்னைக்கு நடக்கும். தேங்க்யூ ஆல்.